ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக, ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்தி உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். கொரோனாவினுடைய 2வது அலை பரவுகிற சூழலிலே ஆலயங்களிலே உம்முடைய விசுவாச கூட்டத்தாராக நாங்கள் ஒன்று கூடி ஆராதிக்கவும் உம்முடைய சத்திய வசனத்தை கேட்கவும் முடியாத சூழலிலே இணையத்தின் வாயிலாக நாங்கள் இணைந்திருக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இந்த ஆராதனைகளை பங்கு பெறுகிற மக்களை நீர் ஆட்சி தேர்ச்சி அரவணைத்து பலப்படுத்தும். உண்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளவும் என்றென்றும் உமக்கு சாட்சியாக உம்முடைய சீடர்களாக உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக நாங்கள் வாழ்க்கை நடத்த எங்களுக்கு உதவி செய்தரணும். இந்த ஆராதனையை பதிவு செய்து பதிவேற்றம் செய்கிற எங்களுடைய வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேராக ஆசீர்வதித்து உம்முடைய நிறைவான அருளும் ஆசையும் அவர்களோடு இருக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த ஆராதனையில கொண்டு வருகிற மக்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையிலே சொல்லப்படுகிற வார்த்தைகளும் ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களும் துதியும் சத்திய வசனங்களும் என்றென்றும் தேவனுக்கு மாட்சிமையை கொண்டு வருகிற காரணிகளாக இருப்பதற்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். நீரை ஆசீர்வதியும். எங்கள் அனைவரையும் தொடர்ந்து நல்வழிப்படுத்தும், நெறிப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் சுவாமி. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த தியான நேரத்துக்காக உலகத்தில் வந்து மன்றாடுகிறோம். உடைய தூயாவின் வல்லமை எங்கள் அனைவருக்கும் நீ தந்து இந்த தியான நேரம் எங்களுடைய விசுவாச வாழ்வுக்கு பிரயோஜனமாய் இருக்க கர்த்தர் கிருபை அளிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தினால உம்முடைய சீடர்களாக வாழ வளர எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் சுவாமி. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாள், அதாவது மே மாதம் 2ஆம் தேதி, ஈஸ்டர் பண்டிகைக்கு பின் வருகிற 4ஆம் ஞாயிறு, 4th Sunday after Easter. இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு Believing in Christ, the Resurrection.
கிறிஸ்துவை நம்புதல், கிறிஸ்துவிலே நம்பிக்கை வைத்தல், உயிர்த்தெழுதல் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவை நாம் நம்புவதற்கு பல ஆதாரங்கள், காரணங்கள், சூழல்கள் நமக்கு இருக்கிறது, ஏற்படலாம். உதாரணமாக, ஒரு சிலர் அற்புதங்களை வாழ்க்கையிலே கண்டதனாலே கிறிஸ்துவை நம்புகிறவர்களாக இருப்பார்கள். ஒரு சிலர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றி கேள்விப்பட்டு படித்து அதனுடைய சிறப்பு தன்மைகளை ஆராய்ந்து அறிந்து கிறிஸ்துவை நம்புகிறவர்களாக மாறியிருப்பார்கள். இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதங்கள், அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த போதனைகள், நமக்கு அவர் வாக்கு பண்ணி இருக்கிற ரட்சிப்பு, இப்படி பல்வேறு காரணங்கள்னாலே நாம் கிறிஸ்துவை நம்புவதற்கான காரணங்கள் இருக்கிறது, சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் இன்றைய தினத்திலே குறிப்பாக நாம் இப்பொழுது ஈஸ்டர் காலத்திலே இருக்கிறோம், தி சீசன் ஆஃப் ஈஸ்டர். எனவே உயிர்த்தெழுதலை மையமாக வைத்து கிறிஸ்துவை நம்புகிற நம்பிக்கையை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இதற்கு பின்னணியமாக நம்முடைய வேத பாடங்களிலே, பழைய ஏற்பாட்டிலே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலிருந்து ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. இது ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், இருந்தாலும் பின்னணியமாக இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். சுனேமியால் என்கிற பெண்ணை பற்றி நாம் அறிவோம். சுனேம் என்கிற ஒரு ஊருக்கு எலிசா ஊழியத்துக்காக போவது வழக்கம். அந்த ஊரிலே ஒரு நல்ல வசதியான பணக்கார ஒரு குடும்பம். அந்த பெண்மணிக்கு குழந்தைகள் இல்லை. அவர் ஊழியத்துக்கு வருகிற எலிசாவுக்கு ஏதாவது வகையிலே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வீட்டிலே ஒரு அறையை கட்டி வருகிற ஊழியக்காரர் தங்கி ஊழியம் செய்வதற்கு உதவி செய்கிறார். எலிசா இந்த அளவுக்கு நம்முடைய ஊழியத்துக்கும் நமக்கு உதவியாக இருக்கிறாரே, என் அம்மாவுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று வினவும் பொழுது அந்த தாயார் நம்முடைய குடும்பத்தில் குழந்தைகள் இல்லாதது ஒரு குறையாக, குறிப்பாக இந்த சுனேமியாளுடைய கணவர் வயது சென்றவராக இருப்பதனால இனிமேல் இவர்களுடைய குடும்பத்திலே குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்கிற சூழ்நிலை காணப்படுகிறது. அப்பொழுது எலிசா அந்த சகோதரியை பார்த்து ஆசீர்வதித்து சொல்லுகிறார், நான் ஊருக்கு போகிறேன், அடுத்த ஆண்டு நான் திரும்பி வரும்பொழுது உன்னுடைய குடும்பத்திலே கண்டிப்பாக உனக்கு ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்திருப்பார் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். அதே போல அவர் அடுத்த ஆண்டு திரும்பி வரும் பொழுது அந்த அம்மா கையிலே ஒரு குழந்தை, அந்த குழந்தை வளர்ந்து வருகிறார். அப்படி வளர்ந்து வரும் பொழுது ஒரு நாள் திடீரென்று நோய்வாய்ப்படுகிறார். தலைவலிக்கிறது என்று சொல்லி அவருடைய அந்த குழந்தை தன்னுடைய தகப்பனிடத்தில் வயல் வெளியிலே அறுவடை நேரத்திலே சொல்லுகிறார். அவன் மடியிலே போட்டு அதை சரி செய்ய முயற்சி செய்கிறார். ஆனால் பையனால் நோவு தாக்க முடியவில்லை. தாயாரிடத்திலே அனுப்புகிறார். தாயாரிடத்திலே வந்து மடியிலே படுத்து வியாதிப்பட்டு இறந்து போகிறார். அப்பொழுது சுனேமியாள் மிகவும் நொந்து போகிறார். எனக்கு குழந்தையே இல்லாமல் இருந்திருந்தா கூட பரவாயில்ல, கர்த்தருடைய கிருபையினாலே எனக்கு ஒரு குழந்தை கொடுக்கப்பட்டு இப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது என்று மிகவும் அவர் வேதனைப்படுகிறார். அப்பொழுது உடனடியாக எலிசா தீர்க்கதரிசி தன்னுடைய வேலைக்காரன் கேயாசியை அனுப்பி தன்னுடைய கைத்தடியை கொடுத்து இந்த குழந்தைக்கு மீண்டும் உயிர் உண்டாக்க முயற்சி செய்கிறார் அந்த வேலைக்காரன். ஆனால் ஒன்றும் நடைபெறவில்லை. எலிசாவே நேரடியாக வந்து இந்த குழந்தையை எடுத்து குழந்தையின் மீது படுத்து வாய் மீது வாய் வைத்து ஊதி அந்த குழந்தைக்கு உயிர் உண்டாக்குகிறார். அந்த குழந்தை உயிர் தெழுப்புகிறது. இந்த சம்பவம் இந்த சுனேமியாள் என்கிற பெண்ணை மையமாக கொண்டிருக்கிற குடும்பம், அந்த ஊர், அந்த தேசம் முழுவதும் பிரசித்தி பெற்றதாயிற்று. ஒரு இறந்து போன ஒரு குழந்தை, ஒரு பையன் மீண்டுமாக உயிரோடு வந்த ஒரு நிகழ்ச்சி அநேகருடைய நம்பிக்கைக்கு அடிப்படையாக அமைந்தது என்று பழைய ஏற்பாடு நமக்கு கற்றுத் தருகிறது. இது பின்னணியமாக நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம். மரணம் என்பது ஒரு கொடிய ஒரு காரியம். மரணத்திலே ஒருவரை இழந்து போகும் பொழுது எல்லாரும்
ஆசைப்படுவார்கள், விரும்புவார்கள் இறந்து போனவர்கள் உயிரோடு வர வேண்டும் என்று. ஆனால் உயிரோடு வருகிற நிகழ்ச்சி மிகவும் அரிதான ஒரு நிகழ்ச்சி. அப்படி ஒருவர் இறந்து போன ஒருவர் உயிரோடு வரும் பொழுது அந்த நிகழ்ச்சி அநேகருடைய விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் ஆதாரமாக அமைகிறது என்பதை தான் இந்த பழைய ஏற்பாட்டு சம்பவம் நமக்கு காட்டுகிறது. புதிய ஏற்பாட்டிலே இன்றைக்கு நமக்கு வாசிக்கப்பட்ட காஸ்பல் ரீடிங், லாசருவினுடைய உயிர்த்தெழுதல் நிகழ்ச்சிக்கு நாம் வருவோம். யோவான் நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிற பகுதியை நாம் கவனமாக பார்த்து படித்து அதிலிருந்து உண்மைகளை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், இயேசு வந்தபோது அவன், அதாவது லாசரு, கல்லறையிலே வைக்கப்பட்டு 4 நாளாயிற்றே என்று கண்டார். 4 days after the death of Lazarus, Jesus arrived in their hometown, Bethany. இது இந்த 4 நாள் என்பது ஒரு முக்கியமான காரியம். ஏனென்றால் இயேசு இப்பொழுது இந்த லாசருவை உயிரோடு எழுப்புகிற நிகழ்ச்சி அது ஒரு மகா பெரிய விசேஷமான அற்புதம், ஒரு அடையாளம். உங்களுக்கு தெரியும், மற்ற நற்செய்தி நூல்களிலே அற்புதங்கள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் யோவான் சுவிசேஷம் அடையாளமா என்று சொல்லுகிறார். அதற்கு காரணம், இயேசு செய்கிற இந்த அற்புதமான செயல்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் யார் கடவுள் என்பதை காட்டுவதற்கும் அடையாளமாக அமைகிறது. இப்பொழுது லாசருடைய உயிர்த்தெழுதலிலே நடைபெறுகிற இந்த அடையாள செயல், இந்த அற்புதம் இறந்து போய் 4 நாட்கள் கழித்து நடைபெறுகிறது. இதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் நாம் கற்றுக்கொள்வது நலம். ஏன் இந்த 4 நாளைக்கு பிறகு இயேசு கிறிஸ்து ஒருவரை உயிரோடு எழுப்புகிறார் என்கிற செய்தி முக்கியமானது என்பதற்கு ஒரு சில பின்னணியத்தை நான் சொல்லுகிறேன். முதலாவதாக இந்த ரபீனிக் லிட்ரேச்சர், யூத ரபிமார்கள் பயன்படுத்திய அவர்களுடைய எழுத்தேடுகளிலே இறந்து போன ஒரு மனிதனுடைய ஆவியானது 3 நாள் வரைக்கும் அவனுடைய உடலுக்கு அருகாமையிலே சுற்றி தெரியும். அவனுடைய இறந்து போனவனுடைய முகம் மாறுபடும் பொழுது, அதாவது முகத்தினுடைய நிறம் மாறும் பொழுது, அதை நம்ம ஒரு நமக்கு விளங்குகிற வரையில் சொல்ல வேண்டும் என்றால், when the decomposition sets in, உடல் அழுக ஆரம்பிக்கும் பொழுது இந்த உடல் இனிமேல் நமக்கு ஏற்றது அல்ல என்று அறிந்து கொண்டு ஆவியானது அந்த இடத்தை விட்டு அகன்று போகும். எனவே ஒருவர் இறந்து போனால் 3ஆம் நாளிலே அந்த ஆவி அவனை விட்டு அகன்று போகும். லாசரு 4 நாட்களாக கல்லறையிலே இருக்கிறார். எனவே கண்டிப்பாக அவருடைய ஆவி அருகாமையிலே இல்லை என்பதை தான் இது சுட்டி காட்டுகிறது. இன்னும் சில விளக்கங்கள் இருக்கிறது. பொதுவாக யூத பாரம்பரியத்திலே ஒருவருடைய வீட்டுக்கு விருந்தாளியாக போகிறவர்கள், குறிப்பாக துக்க வீட்டுக்கு போகிறவர்கள் 3 நாள் வரைக்கும் இருந்து அவர்கள் துக்கம் கொண்டாட வேண்டும் என்றும் 3ஆம் நாளினுடைய மாலை நேரத்திலே அவர்கள் கிளம்பி போய்விட வேண்டும் என்கிற ஒரு சடங்காச்சாரம் இருந்தது. எல்லாரும் நீண்ட நாட்கள் தங்க முடியாது, தங்குவதை விரும்ப மாட்டார்கள். அதே போல ஒருவர் வருவதற்கும் தங்குவதற்கும் போவதற்குமாக 3 நாட்கள் கணக்கு வைத்திருந்தார்கள். இப்போ இந்த லாசரு இறந்து போனான் என்று சொல்லும் பொழுது அவன் நிமித்தமாகவும் அவருடைய சகோதரிகள் நிமித்தமாக, அந்த குடும்பத்தின் நிமித்தமாக அநேக யூதர்கள் வந்திருந்தார்கள் என்று யோவான் 14ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்னும் பாரசீகத்தினுடைய நம்பிக்கையிலே வேறு ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், பாரசீகத்தினுடைய வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனையிலே நான் உங்களுக்கு கோரேஸ் மன்னனை பற்றி சொன்னேன். அவன் பாரசீகத்தினுடைய மன்னன். பாரசீகத்தினுடைய பிடியிலே கொஞ்ச நாட்கள் இவர்களுடைய தேசம் இருந்ததனாலே பாரசீகத்தினுடைய சமயம், ரிலீஜியன், ஜொராஸ்ட்ரியனிசம், அந்த ஜொராஸ்ட்ரியனிசம் என்கிற அந்த மத நம்பிக்கையிலே இறந்து போனால் ஒருவருடைய உடல் 3 நாட்கள் வரைக்கும் பூமியை சார்ந்து இருக்கும். 3ஆம் நாள் மாலை பொழுதிலே அது ஒரு பாலத்தை கடந்து இறந்தவர்கள் இருக்கிற இடத்திற்கு போய்விடும். அதற்கு பிறகு ஒருவர் உயிரோடு வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்பது பர்ஷியர்களுடைய நம்பிக்கை என்பதையும் நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இன்னும் கலாச்சார அடிப்படையில், கல்ச்சுரல் பிலீஃப்,
பொதுவாக இது கொஞ்சம் வேடிக்கையான நம்பிக்கை, ஆனால் யூதர்கள் மத்தியில இந்த நம்பிக்கை இருந்தது. ஒருவர் இறந்து போனால் அந்த துக்க வீட்டிலே இறந்து போனவருடைய ஆவி 3 நாட்கள் சுற்றி வருமா. யாரெல்லாம் எப்படி அந்த துக்கத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், எவ்வளவு துக்கப்படுகிறார்கள், எவ்வளவு அழுகிறார்கள், எவ்வளவு பாடுபடுகிறார்கள், இந்த பிரிவின் வேதனை யாரை தாக்குகிறது என்பதை எல்லாம் இந்த ஆவி பார்த்து கொண்டிருக்கும். 3 நாளைக்கு பிறகு அந்த மோனி, அதாவது துக்கம் குறைய ஆரம்பித்த பிறகு அந்த ஆவி போய்விடும் என்ற கலாச்சார நம்பிக்கையும் இருந்தது. ஸோ இதையெல்லாம் நீங்கள் ஒட்டுமொத்தமாக வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு வார்த்தை சொல்லலாம். லாசரு இறந்து போனான், 3 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது, 4 நாளாயிற்று. அப்பொழுது அவனுடைய ஆவி அந்த யூதர்களுடைய அவர்கள் வசித்த பகுதியிலே இருக்கிற எல்லா இறை நம்பிக்கைக்கும் அப்பாற்பட்ட நிலையிலே கண்டிப்பாக லாசருடைய ஆவி அவனை விட்டு போய்விட்டது. It has left him permanently. ஆனாலும் ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே அவர் வந்தபோது இந்த கல்லறை திறக்கப்பட்டது, லாசரு மீண்டும் உயிரோடு கொண்டு வரப்பட்டார். எனவே இந்த உயிர்த்தெழுதல் என்கிற நிகழ்ச்சி மிகவும் விசேஷமானது. இந்த அற்புதத்தை, இந்த அடையாளத்தை செய்த இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக தேவனாக கர்த்தராக இருந்தால் மட்டும்தான் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று மார்த்தாளும் மரியாளும் பெத்தானியா பட்டணத்திலே இருந்த மக்களும் இந்த துக்கத்துக்காக வந்திருந்த அநேக இயேசுவின் பேரிலே நம்பிக்கை வைத்தார். லாசருடைய உயிர்த்தெழுதல் இயேசுவின் பேரிலே நம்பிக்கை வைப்பதற்கு ஒரு அடிப்படையான காரியமாக இருந்தது. இது மட்டுமல்ல, யோவான் ரொம்ப அழகாக இந்த 11ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர் இயேசு கிறிஸ்துவை ஜீவன் உள்ளவராக எப்படி காட்டுகிறார் என்று நாம் கற்றுக்கொள்ளலாம். ஒரு சில வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். முதலாவது 21வது வசனத்திலே மார்த்தான் சொல்லுகிறார், நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து இருந்தால் லாசருவுக்கு இந்த மரணமே வந்திருக்காது என்பது இந்த சகோதரியினுடைய நம்பிக்கை. 22வது வசனத்திலே இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்கிறார். சோ மார்த்தாளுடைய விசுவாசம் இங்கே வெளிப்படுகிறது. என் சகோதரன் இறந்து போய்விட்டான், 4 நாளாயிடுச்சு, இருந்தாலும் நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க கேட்டுக்கிட்டா அவன் உயிரோடு வருவதற்கான வாய்ப்பு உண்டு என்று சொல்லுகிறார். அப்பொழுது 23வது வசனத்திலே இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். இயேசு கிறிஸ்து அவளுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுகிறார். There is going to be a resurrection. அப்பொழுது மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்கிறார். மார்த்தாளுடைய விசுவாசம் யூத மதத்தினுடைய அடிப்படையிலே மரித்தவர்கள் மேசியாவினுடைய வருகையிலே கடைசி நாளிலே உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்கிற நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துகிறார். அதுதான் அவருடைய நம்பிக்கையாக இருக்கிறது. 25வது வசனத்திலே இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் உழைப்பான், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், I am the resurrection and the life. உயிர்த்தெழுதல் நடந்த ஒரு நிகழ்ச்சியாக அங்கே காட்டப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், லாசருடைய உயிர்த்தெழுதலை ஒரு அடையாளமாக பாருங்கள், நான் தான் உயிர்த்தெழுதல், நான் தான் வாழ்வு, வாழ்வளிக்கும் கடவுள் நான் தான் என்பதை அவர் இங்கே உறுதிப்படுத்துகிறார். ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் இந்த இதில் யோவான் எப்படி வரிசைப்படுத்துகிறார் என்று நீங்கள் பாருங்கள். முதலாவதாக உயிரற்ற ஜீவன் இல்லாத தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிறார். He gives life to water and the water becomes wine. அடுத்த அதிகாரத்தில், யோவான் 3வது அதிகாரத்தில் நிக்கோதேமு என்கிற மனிதர் வருகிறார். ஆவியிலே உயிர் இல்லாதவராக அவர் இருக்கிறார். அவருக்கு மீண்டுமாக உயிர் அளிக்கிறார். அவர் ஆவியிலே மறு உயிர் பெற்றுக் கொள்கிறவராக, மறுபடியும் பிறக்கிறவராக அவர் மாறுவதற்கான வழியை இயேசு கிறிஸ்து காட்டுகிறார். அப்படியே நீங்கள் ஒவ்வொரு
அதிகாரமாக மாறுங்கள். சமாரிய பெண்ணோடு உரையாடுகிறார். தாகத்தை பற்றி ஒரு உரையாடலை ஆரம்பித்து கடைசியிலே அந்த பெண்மணிக்கு ஒரு வாழ்வளிக்கிறார். 4ஆம் அதிகாரத்தினுடைய இறுதி பகுதியிலே அங்கே ரோமாபுரி பேரரசிலே பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு அரசு அதிகாரியினுடைய ராஜாவின் மனுஷன் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. ஒரு ராஜாவின் மனுஷனுடைய மகனுக்கு மரித்து போகிற நிலைமையில இருக்கிறவனுக்கு உயிரளிக்கிறார். இன்னும் 38 வருஷம் அங்க பெதஸ்தா குளத்தருகையிலே கீழே கிடந்த ஒரு மனிதனுக்கு வாழ்வளிக்கிறார். பிறவி குருடனாக பிறந்த ஒருவனுக்கு வாழ்வளிக்கிறார். 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் நல்ல மெய்ப்படை பற்றி பேசும் பொழுது கூட அவர் ஜீவனை பற்றி பேசுகிறார், வாழ்வை பற்றி பேசுகிறார். அந்த வாழ்வு பூரணமான வாழ்வு, whole life, full life, the fullness of life என்கிற வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில். இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை யோவான் மையப்படுத்தி நமக்கு சுட்டி காட்டுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய அடையாள செயல்கள், அற்புதங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது ஜீசஸ் இஸ் லைஃப், இயேசு கிறிஸ்துவே உயிர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இட்டர்னல் லைஃப், நித்திய வாழ்வு, முடிவில்லாத வாழ்வு என்கிற வார்த்தையை நாம் அடிக்கடி பயன்படுத்தி இருக்கிறோம். யூத பாரம்பரியத்திலே நித்திய வாழ்வு என்பது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வருகையிலே மேசியா மூலமாக அனைவருக்கும் கொடுக்கப்படுகிற கடவுளுடைய உயிர் என்பதை தான் அது காட்டுகிறது. முதலிலே ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதனை கடவுள் படைத்த போது அவனுக்கு உயிர் ஊட்டுகிறார், ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊட்டுகிறார், அவன் ஜீவ ஆத்மா ஆனான். அதே போல ஒரு மரணம் மேற்கொள்ளும் பொழுது, ஒரு மனிதனுடைய முடிவு வரும் பொழுது, உலகத்தினுடைய முடிவு வரும் பொழுது மீண்டும் இந்த உயிரை அளிக்கக்கூடியவர் யார் என்றால், உயிர்த்தெழுதல் என்றால் என்ன என்று இந்த உலகத்திற்கு காட்டிய இயேசு கிறிஸ்து உயிராக இருப்பதனாலே கடவுளுடைய உயிர் தன்மையை நம் எல்லோருக்கும் தரப்போகிறார். அதை தருகிற ஆண்டவரை தான் நீங்களும் நானும் கண்டுகொண்டிருக்கிறோம். அதைத்தான் நாம் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். சரி, இது எதிர்காலத்தில் மட்டும்தான் வருமா? புதிதாக நமக்கு தரப்போகிற புத்துயிர், புதிய ஜீவன், நவஜீவன். இந்த நவஜீவன், புதிய உயிர் என்பது எப்பொழுது? கடைசி காலத்தில் நம்ம எல்லாம் செத்து இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையிலே மட்டும்தான் தரப்படுமா என்று கேட்டால் அதைத்தான் யோவான் வலியுறுத்தி காட்டுகிறார். நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது மார்த்தாளுக்கும் இயேசுக்கும் நடக்கிற உரையாடலைத்தான் சுட்டி காட்டுகிறது. மார்த்தாள் என்னைக்கோ உயிர்த்தல்கள் நடக்கும் என்று நம்புகிறவர். ஆனால் இயேசு கிறிஸ்து உரையாடல் மூலமாக சுட்டி காட்டுகிற காரியம், நானே உயிர்த்தல்கள், நானே ஜீவன். அதைத்தான் அவர் அங்கே அழுத்தம் கொடுக்கிறார். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை அனுபவித்தவர்கள். ஈஸ்டர் பண்டிகையிலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு நாளும் நாம் வாசிக்கிற வேத பகுதிகள் உயிர்த்தெழுதலை பற்றி நமக்கு சொல்லித் தருகிறது. உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் நம்புகிறோம் என்று சொன்னால், அந்த நம்பிக்கையின் மையம் இயேசுவே உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்துவே ஜீவனை அளிக்கிறவர். இது என்றைக்கோ எதிர்காலத்திலே மட்டும் நடக்கும் என்று நாம் காத்திருக்க கூடாது. அது ஒரு கல்மினேஷன், அது ஒரு நிறைவு. ஆனால் அதனுடைய ஆரம்பம், அதனுடைய அனுபவம், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பற்றுகிற அனுபவம், நீங்களும் நானும் இயேசுவை நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, அவரோடு பயணம் செய்யும் பொழுது அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும் என்பதை தான் இந்த வேதம் காட்டுகிறது. முடிவுரையாக அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே இருந்து ஒரு பகுதி நமக்கு இன்றைக்குள்ள வேத பகுதியிலே, அதுதான் புதிய ஏற்பாட்டு பகுதி. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்திலே பவுல் சிறைப்பட்ட போது அவரை விசாரிக்கிறார்கள். நீ போய் ஊருக்குள்ளெல்லாம் என்னமோ பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. அப்ப அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். உயிரோடு எழுந்த ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து எப்படி தனக்கு வெளிப்பட்டார் என்பதை எல்லாம் சொல்லுகிறார். நீங்கள் அதை தயவு செய்து வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 12 முதல் வாசித்து பாருங்கள். ரொம்ப அழகான ஒரு பகுதி. பவுலினுடைய சொந்த சாட்சி. கடைசியாக அவர் சொல்றதை மட்டும் நான் வாசித்து முடித்து விடுகிறேன். ஆனாலும் தேவ அனுகிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன்.
பவுல் தன்னுடைய ஊழியத்திலே நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். என்ன சாட்சி சொல்லுகிறார்? தீர்க்கதரிசிகளும் மோசேயும், அதாவது அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 27வது வசனம், தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லி இருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியது என்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றார். பவுலனுடைய சாட்சி என்ன? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார், அவர்தான் முதல்வர். அவருடைய உயிர்த்தெழுதலின் அனுபவம் அவருடைய ஜனங்களுக்கும், அதாவது யூதர்களுக்கும் புறஜாதியாருக்கும் சொல்லப்படுகிறது. பவுலாகிய நான் இந்த சாட்சியை தான் ஊர் ஊரா போய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரே ஒரு கேள்விதான் இது நமக்கு கொண்டு வருகிறது. லாசருவனுடைய உயிர்த்தெழுதலை கண்டார் மார்த்தாளும் மரியாளும். அவர்களும் அந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருந்த அநேக யூதர்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக அன்றும் இன்றும் என்றென்றும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டார், ஜீவனுள்ள தேவனாக அவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பவுல் ஊர் ஊராக தேச தேசமாக போய் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற ஜீவனுள்ள தேவன், உயிர்த்தெழுதலின் அடையாளம் அவர்தான் என்று சொன்னார். அதைத்தான் நான் சொல்லுகிறேன் என்று தைரியமாக இங்கே அகிரிப்பா என்கிற அரசனுக்கு அவர் சாட்சி கொடுக்கிறார். ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடி 4 வாரம் ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை பற்றி நிறைய பேசினோம், கற்றுக்கொண்டோம், வாசித்தோம், ஜெபித்தோம். கேள்வி இதுதான், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்பதை மையப்படுத்தி நம்முடைய நம்பிக்கையை நாம் வளர்த்துக் கொண்டோம்னா, are we believing in Christ through the resurrection of Christ? இதை மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்கிறோம். இந்த மகிழ்ச்சியும் இந்த நம்பிக்கையும் இந்த விசுவாசத்தின் உறுதிப்பாடும் நம்மோடு இருக்கிறது. கடவுள் உங்களை இந்த வசனங்களின் மூலமாக திடப்படுத்துவாராக. சுத்த விசுவாசத்தோடு நல்ல கிறிஸ்தவர்களாக ஜீவிக்க கடவுள் இந்த வார்த்தைகளின் மூலமாக நம்மோடு பேசுவாராக. ஆமென். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பத்தியானார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்திருந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் மூச்சுக்காரமாய் இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே கடவுளுடைய திவ்ய பிரசன்னத்திலிருந்து எங்களை வழிநடத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களை துதித்து பாடவும், உங்களிடத்தில் ஜெபிக்கவும், உங்களுடைய சத்திய வசனங்களை கேட்கவும், எங்களுடைய விசுவாச வாழ்வுக்கு பிரயோஜனமான காரியங்களை கற்றுக்கொள்ளவும் கர்த்தர் தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேக மக்கள் ஆலயத்திற்கு செல்ல முடியாமலும் இணையத்தின் வாயிலாகவும் வழிபட முடியாத சூழ்நிலையிலே வீடுகளிலே இருக்கிறார்கள். சுவாமி, அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மை ஆராதிக்கிற உங்களிடத்தில் ஜெபிக்கிற வாய்ப்புகளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தூய மார்க்கு ஆலயத்தின் அங்கத்தினர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் வேண்டுதலை ஏறெடுக்கிறோம். குறிப்பாக இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண ஆண்டு விழாவையும் நினைவு கொடுக்கிற மக்களுக்காக நாங்கள் சிறப்பாய் ஜெபிக்கிறோம். பிறந்த நாள் கொண்டாடுகிற மக்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் மகிழ்ச்சியான புத்தாண்டையும் நீர் தர வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம். அப்பட்டமாகவே திருமண ஆண்டு விழாவை நினைவு கூறுகிற தம்பதியரை நீர் ஆசீர்வதியும். அவர்களுக்கு வேண்டிய அன்பு, ஐக்கியம், ஆசீர்வாதம் அனைத்தையும் நிறைவாக தந்து நீர் காத்துக்கொள்ளும். எங்களுடைய ஆலயத்தின் அங்கத்தினர்கள் எல்லாருக்காக ஜெபங்களை ஏறெடுக்கிறோம்.
வியாதியாக இருக்கிற மக்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். நீரே அவர்களை சுகப்படுத்தும். பரம வைத்தியராகிய உங்களுடைய கரங்களினாலே தொட்டு வியாதியில் உள்ள மக்கள் அனைவரையும் நீர் சுகப்படுத்த வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம். பல்வேறு வகையான மனக்கவலைகள், கஷ்டங்கள், தேவைகள் ஆகியவற்றோடு இருக்கிற மக்களை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையினாலே நீர் தாங்கி வெளியிடங்கும். அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாலிபர்களுக்காக, எங்களுடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காக நாங்கள் கிருபைகளை ஏறெடுக்கிறோம். ஆலய ஆராதனைகள் நடக்க முடியாத சூழ்நிலையிலே இவர்களை சிறப்பு ஆசீர்வாதத்தால் நிரப்பி அவர்களை வழிநடத்தி பலப்படுத்த வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம். சிறப்பாக இந்த நாளிலே எங்களுடைய மாநிலத்தின் தேர்தல் முடிவுகள் குறித்தான தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பணி நடைபெற்று வருகிற இந்த நேரத்திலே கடவுளுடைய கிருபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த விதமான அசம்பாவிதங்களும் நேர்ந்து விடாதபடி நீர் காத்துக்கொள்ளும். கடவுளுடைய கிருபையினாலே ஒரு புதிய நல்லாட்சி வளர நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்களுடைய மாநிலமும் எங்களுடைய தேசமும் சுபிட்சமாக வளர நீர் கிருபை அளிக்க வேண்டுமாய், நல்ல தலைவர்களை பொறுப்பிற்கு அழைத்து வர வேண்டுமாய் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அன்பினாலே எங்களுடைய தேசத்துக்காக, குறிப்பாக வட மாநிலங்களுக்காக ஜெபிக்கிறோம். டெல்லி, உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா போன்ற இடங்களிலே இருக்கிற கட்டுக்கடங்காத கொரோனா தொற்றிலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள், ஆஸ்பத்திரியிலே படுக்கை இல்லாமல் தெருவோரங்களிலே காத்து கிடக்கிற மக்கள், சுவாசிக்க சரியான காற்று இல்லாமல் ஆக்சிஜன் பற்றாக்குறையினாலே உயிரிழந்த மக்கள், இவை அனைத்தையும் கண்ணுற்று துன்பப்படுகிற குடும்பத்து மக்கள், குறிப்பாக பெற்றோரை இழந்த பிள்ளைகள், கணவரை மனைவியை இழக்க கொடுத்த குடும்பத்து மக்கள் எல்லாரையும் இந்த நேரத்தில் உங்களுடைய கருத்திலே ஒப்படைக்கிறோம். தாங்க முடியாத துக்கத்திலே இருக்கிற மக்களுக்கு நீரே ஆறுதலின் தேவனாக இருந்து நீர் அவர்களை வழிநடத்தும். எங்களுடைய மாநிலத்தில் பெரிய வருகிற இந்த தொற்று சீக்கிரமாக குறையவும், மக்களுடைய வாழ்வு எந்த வகையிலும் பாதிக்கப்படாதபடி நீர் பாதுகாப்பை தர வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம். நோய் தொற்று எங்களை பாதிக்காதபடி எங்களுக்காகவும் எங்களுடைய திருச்சபை மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதயத்தின் வாயிலாக இந்த ஆராதனையை பங்கு பெறுகிற எங்களுடைய விசுவாசிகள் அனைவரையும் கூட நீர் காத்துக்கொள்ளும். எங்களுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். மார்க்காலயத்திற்காக, திருச்சி தஞ்சை திருப்படனத்துக்காக, திருமணத்தினுடைய தலைவர்கள், பேராயர் மற்றும் பொறுப்பில் இருக்கிற திருமண அதிகாரிகள், பணி செய்கிற ஆயர்கள், ஒவ்வொரு ஆலயத்திலும் உதவி செய்கிற மக்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதி. தொடர்ந்து உங்களுடைய கிருபையும் பராமரிப்பு திட்டங்களை ஒப்படைக்கிறோம். நீரை ஏற்று வழி நடத்தி ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் சுவாமி.